சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே வளைகுடாவில் அமைதி பிறக்குமா அல்லது அணு உலைகள் வெடிக்குமா? உலகமே இன்று இரவு ஈரானிடமிருந்து வரப்போகும் அந்த ரகசிய கடிதத்திற்காக காத்திருக்கிறது. ட்ரம்ப் வைத்த சஸ்பென்ஸ் ஒருபுறம் இருக்க, ஓமான் வளைகுடாவில் ஈரானிய கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் போர் மிகங்களை மீண்டும் இருளாக்கியுள்ளது. இதற்கிடையில் போரை மறைக்க ட்ரம்ப் ஏலியன் நாடகம் ஆடுகின்றார் என ஈரான் கிண்டலடிக்க, ரஷ்யாவில் உக்ரைன் ட்ரோன்களுக்கு அஞ்சி அதிபர் புதின் பதுங்குகுழிக்குள் தஞ்சமடைந்துள்ளதாக வெளியாகியிருக்கும் தகவல் உலகையே அதிர வைத்துள்ளது. மறுபுறம் இஸ்ரேலை தனிமைப்படுத்த முயலும் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் மீது ஊழல் புகார்கள் மற்றும் ஈரானின் மறைமுக ஆதரவு குற்றச்சாட்டுகள் பாய்கின்றன. இன்று இரவு வரப்போகும் அந்த ரகசிய கடிதத்தில் போர் நிறுத்தத்திற்கான பச்சை கொடி இருக்குமா அல்லது வளைகுடா மேலும் எரியுமா? ஏலியன் கதைகள் மூலம் ட்ரம்ப் இதை மறைக்க முயல்கின்றார். பதுங்குகுழிக்குள் முடங்கியுள்ள புடின் தனது அதிகாரத்தை தக்க வைப்பாரா? நேரடி செய்திகளுடன் விரிவான தொகுப்பு இதோ. Fourth Monkey Connect. மத்திய கிழக்கில் போர் மற்றும் அமைதிக்கிடையிலான நூலிலை போராட்டம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஓமான் வளைகுடாவில் ஈரானிய கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் ஈரானிடமிருந்து ஒரு முக்கியமான கடிதத்தை ட்ரம்ப் இன்று இரவு எதிர்பார்க்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஒரு ரகசிய தகவலை உடைத்துள்ளார். தனது சமாதான முன்மொழிவுக்கு ஈரானிடமிருந்து இன்று இரவு கடிதம் பெறும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அது எப்படி போகிறது என்று பார்ப்போம் என அவர் தனது பாணியில் சஸ்பென்ஸ் வைத்துள்ளார். ரோமில் இருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் ஈரானின் பதில் ஒரு தீவிரமான முன்மொழிவாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் களத்தில் அமெரிக்கா தனது ராணுவ பலத்தை காட்டியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை நோக்கி சென்ற 2 ஈரானிய எண்ணெய் கப்பல்களை அமெரிக்காவின் FA-18 சூப்பர் ஹார்னெட் போர் விமானங்கள் துல்லியமான ஆயுதங்களை பயன்படுத்தி செயலிழக்க செய்துள்ளன. அமெரிக்கா போர் நிறுத்தத்தை மீறிவிட்டதாக ஈரானின் ஐநா தூதர் அமீர் சயீத் இரவானி பாதுகாப்பு சபையில் புகார் அளித்துள்ளார். ஈரானின் முதன்மை எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவுக்கு அருகே ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏவுகணைகள் பாயும் வேளையில் ஈரானின் முக்கிய எண்ணெய் முனையமான கார்க் தீவு அருகே ஒரு மாபெரும் சுற்றுச்சூழல் பேரழிவு அரங்கேறி வருகிறது. 20 சதுர மைல்களுக்கும் அதிகமான பரப்பளவில் கடல் நீரை எண்ணெய் படலம் ஆக்கிரமித்துள்ள தகவல் உலகை அதிர வைத்துள்ளது. ஆர்பிட்டல் EOS நிறுவனம் வெளியிட்டுள்ள சமீபத்திய செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் கார்க் தீவுக்கு அருகே சுமார் 20 சதுர மைல் பரப்பளவிற்கு எண்ணெய் படலம் பரவியுள்ளது. இதுவரை 3000 பீப்பாய்களுக்கும் மேலான கச்சா எண்ணெய் கடலில் கலந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க இஸ்ரேலிய போர் தொடங்கியதிலிருந்து இந்த பகுதியில் நிகழ்ந்த மிகப்பெரிய எண்ணெய் கசிவு இதுவே என ட்ராய்டஸ் செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த எண்ணெய் கசிவு வெறும் விபத்தா அல்லது திட்டமிட்ட தாக்குதலா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் தொடர் முற்றுகை மற்றும் தாக்குதல்கள் காரணமாக எண்ணெய் குழாய்களில் அல்லது கப்பல்களில் ஏற்பட்ட சேதமே இதற்கு காரணம் என அஞ்சப்படுகிறது. பாரசீக வளைகுடாவின் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் பவளப்பாறைகள் இந்த கசிவு காரணமாக முற்றிலும் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரானின் ராணுவ பலத்தை ரகசியமாக வளர்த்து வந்த சர்வதேச கும்பலை அமெரிக்க கருவூலத்துறை தற்போது கையும் களவுமாக பிடித்துள்ளது. ஈரானின் ஷாகத் தாக்குதல் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தயாரிப்புக்கு தேவையான பாகங்களை கடத்திய 10 முக்கிய நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது மிக கடுமையான தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் புத்தாக்கு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மையத்திற்கு ஆயுதங்களை வழங்க உதவிய ஆசிய நிறுவனங்கள் சிக்கியுள்ளன. ஈரானின் தொழில்நுட்ப கையகப்படுத்தல் முயற்சிகளை ஒருங்கிணைப்பதில் இந்த நிறுவனம் முக்கிய பங்கு வகித்துள்ளது. சீனாவிடமிருந்து வான் பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்ட ஆயுதங்களை வாங்க இது பாலமாக செயல்பட்டுள்ளது. ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுத கொள்முதலுக்கு தேவையான நிதி பரிவர்த்தனைகளை ரகசியமாக செய்து கொடுத்துள்ளது. துபாயிலிருந்து வரும் மில்லியன் கணக்கான டாலர்களை கையாண்டு ஈரானுக்கான ஆயுத கொள்முதலில் இடைத்தரகராக செயல்பட்டுள்ளது. கிழக்கு ஐரோப்பிய நாடான பெலராஸில் இருந்து ஈரானுக்கு ஆயுதங்களை கொண்டு சென்று முக்கிய புள்ளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பெலராஸைச் சேர்ந்த முகமது அலி டோலிஃபோவ் ஈரானுக்கான நீண்டகால ஆயுத கொள்முதல் வசதியாளராக இருந்து வந்தவர். இவர் தலைமையிலான ஆர்மரி அலையன்ஸ் நிறுவனம் மீது இப்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெலராஸில் இருந்து கொண்டு ஈரானிய ராணுவத்திற்கு தேவையான உதவிகளை செய்த ஈரானிய ஊழியர் இவர் ஆவார். துபாயை தளமாக கொண்ட எலைட் எனர்ஜி FZCO நிறுவனம் CITC-க்கான கொள்முதல் முயற்சிகளுக்கு மில்லியன் கணக்கான டாலர்களை ஹாங்காங் நிறுவனங்களுக்கு பரிமாற்றம் செய்துள்ளதை அமெரிக்க உளவுத்துறை கண்டுபிடித்துள்ளது.
அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் இப்போது விண்ணையும் தாண்டி வேற்று கிரகவாசிகள் வரை சென்றுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஈரான் தூதரகம் அதிபர் டொனால்டு டிரம்பின் சமீபத்திய அதிரடி நடவடிக்கை மிக கடுமையாக கேலி செய்துள்ளது. அதிபர் டிரம்பின் உத்தரவை தொடர்ந்து அமெரிக்க பாதுகாப்பு துறையான பென்டகன் இதுவரை ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் குறித்த முக்கிய கோப்புகளை பொதுவெளியில் வெளியிட்டது. இது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஈரான் தூதரகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரானுக்கு எதிராக தான் முன்னெடுத்துள்ள போரிலிருந்து உலக மக்களின் கவனத்தை திசை திருப்பவே ட்ரம்ப் இப்போது ஏலியன் கதைகளையும் UFO கோப்புகளையும் கையில் எடுத்துள்ளார் என தூதரகம் சாடியுள்ளது. போர்க்களத்தில் அமெரிக்கா சந்திக்கும் சவால்களை மூடி மறைக்க வேற்று கிரக விண்கலங்கள் தொடர்பான கோப்புகளை ஒரு துருப்பு சீட்டாக ட்ரம்ப் பயன்படுத்துவதாக அந்த பதிவு நையாண்டி செய்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானிய கப்பல்களை தாக்கி வரும் நிலையில் இத்தகைய ஒரு வினோதமான விவாதம் கிளம்பியுள்ளது. அமெரிக்காவில் உள்நாட்டு அரசியல் மற்றும் போர் குறித்த விவாதங்கள் சூடு பிடித்துள்ள நிலையில் UFO கோப்புகள் வெளியானது தற்செயலானது அல்ல என ஈரான் தரப்பு வாதிடுகிறது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். சர்வதேச அரசியலில் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் தற்போது ஒரு சர்ச்சைக்குரிய நாயகனாக மாறியுள்ளார். இஸ்ரேலுக்கு எதிராக அவர் எடுத்துள்ள தீவிர நிலைப்பாடு மற்றும் ஈரானின் மின்சக்தி உத்திகளுடன் அவருக்கும் இவருக்கும் மறைமுக தொடர்புகள் ஐரோப்பாவையே அதிர வைத்துள்ளது. கடந்த 4 தசாப்த கால உறவை முறிக்கும் வகையில் சான்செஸ் எடுத்துள்ள நடவடிக்கைகளின்படி இஸ்ரேலுக்கான ஸ்பெயின் தூதரை நிரந்தரமாக திரும்ப பெற்ற சான்செஸ் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இஸ்ரேலை தனிமைப்படுத்த தீவிரமாக முயன்று வருகிறார். ஸ்பெயின் ஜூரோவிஷன் போட்டியில் பங்கேற்பதை தடுத்ததுடன் அதன் 70வது ஆண்டு ஒளிபரப்பையும் ரத்து செய்து தனது எதிர்ப்பை காட்டினார். இஸ்ரேலை நிறைவெறி நாடு என்று விமர்சிப்பதன் மூலம் ஹமாஸ் மற்றும் கிஸ்புல்லா போன்ற அமைப்புகளிடமிருந்து நேரடி பாராட்டுக்களை அவர் பெற்று வருகிறார். சான்செஸின் அரசாங்கம் மற்றும் அவரது கூட்டணி கட்சிகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பிணைப்பு ஆழமானது. சான்செஸின் முன்னாள் துணை பிரதமர் பாப்லோ இக்லேசியஸ் ஈரானிய அரசின் நிதி உதவியுடன் செயல்படும் கிஸ்பாண்டிவியில் பணியாற்றியவர். இது லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஸ்பெயினில் அமெரிக்காவிற்கு எதிரான கருத்துக்களை பரப்ப ஈரான் பயன்படுத்தும் ஒரு கருவியாகும். மார்ச் மாதம் ஈரான் ஏவிய ஏவுகணைகளில் சான்செஸின் புகைப்படம் மற்றும் போருக்கு எதிரான வாசகங்கள் அச்சிடப்பட்டிருந்தது. ஈரான் அரசுக்கும் இவருக்கும் இடையிலான தார்மீக உறவை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. அரசியல் ரீதியாக பலவீனம் அடைந்துள்ள சான்செஸ் தற்போது குடும்ப ரீதியாகவும் பல குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். சான்செஸின் மனைவி பெகோனோ கோமஸ் மீது ஊழல் மற்றும் செல்வாக்கை பயன்படுத்தி ஆதாயம் அடைந்ததாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. முன்னாள் பிரதமர் சபாடெரோ மற்றும் சான்செஸ் ஆகியோர் வெனிசுலாவின் மதுரோ ஆட்சியிடமிருந்து நிதி உதவி பெறுவதாக கடுமையான புகார்கள் எழுந்துள்ளன. அதிகாரத்தில் நீடிக்க பிரிவினைவாதிகள் மற்றும் பயங்கரவாத ஆதரவு குழுக்களுடன் கூட்டணி வைத்துள்ள சான்செஸை ஸ்பானிய மக்கள் ஒரு வெட்கமற்ற நபர் என்று விமர்சித்து வருகின்றனர். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். வல்லரசு நாடான ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தற்போது தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அஞ்சி ரகசிய பதுங்கு குழியில் தஞ்சம் புகுந்துள்ளதாக வெளியாகியிருக்கும் தகவல் உலக நாடுகளை உலுக்கியுள்ளது. குறிப்பாக உக்ரைனின் அதிரடி தாக்குதல்கள் மற்றும் உள்நாட்டு அரசியல் குழப்பங்கள் காரணமாக அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. உக்ரைன் உளவுத்துறையின் ஆபரேஷன் ஸ்பைவர் வெப் என்ற பிரமாண்ட ட்ரோன் தாக்குதல் நடவடிக்கை ரஷ்யாவின் பாதுகாப்பு அரண்களை தகர்த்துள்ளது. கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ரஷ்யாவின் முக்கிய விமான தளங்களை நிலைகுலைய செய்தன. இந்த துல்லியமான ட்ரோன் தாக்குதல்கள் ஜனாதிபதி மாளிகையை குறிவைக்கலாம் என்ற அச்சம் புடினுக்கு ஏற்பட்டுள்ளதாக பிரான்சியஸ் டைம்ஸ் அறிக்கை கூறுகிறது. புடினின் உயிருக்கு உக்ரைனை விட ரஷ்யாவிற்குள்ளேயே ஆபத்து இருப்பதாக ஐரோப்பிய உளவுத்துறைகள் எச்சரித்துள்ளன. ரஷ்யாவின் முன்னணி செல்வந்தர்கள் மற்றும் அரசியல் மேல்தட்டு வர்த்தகத்தினர் புடினின் ஆட்சியை வீழ்த்த திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. மார்ச் மாதம் முதல் புடினின் பாதுகாப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அவரது சமையல்காரர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் கூட பொது போக்குவரத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்கள் வீடுகளில் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. தலைநகர் மாஸ்கோவை விட்டு வெளியேறி ரஷ்யாவின் கிராஸ்னோடர் பகுதியில் உள்ள நவீனமயமாக்கப்பட்டு ரகசிய பதுங்கு குழியில் இருந்த புடின் தற்போது போரை வழிநடத்தி வருகிறார். பல வாரங்களாக அவர் இந்த பதுங்கு குழிக்குள்ளேயே முடங்கியிருப்பதாகவும் அவர் பொதுவெளியில் தோன்றுவது போன்ற காட்சிகள் முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்டவை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று ரஷ்யாவின் வெற்றி தின கொண்டாட்டங்கள் கூட ட்ரோன் அச்சுறுத்தல்கள் காரணமாக மிகவும் எளிமையான முறையில் ராணுவ வாகனங்களின்றி நடத்தப்படுவது புடினின் அச்சத்தை உறுதிப்படுத்துகிறது.
இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.